நபி அவங்க இந்த மதீனா நகரத்துக்கு வந்து இந்த இஸ்லாமிய பிரச்சாரம் செஞ்சு உருவாக்கினதுக்கு முன்னுக்கு கூட இது நடக்க சிரமமாக தான் இருந்துச்சு. நபி அவங்களோட காலத்து அப்போ அதுக்கு முன்னுக்கு இஸ்லாம் இருந்துச்சா? அப்போ அவங்களுக்குரிய நிலைமை என்ன? அது ஒரு விஷயம். அடுத்த நபி அவங்களோட காலத்துக்கு நடந்துச்சுன்னா மதீனாவில் வாழ்ந்த முனாஃபிக்களின் தலைவர் அப்துல்லா இப்னு அபி சலூல் அவனும் மரணிச்சு இங்கே தான் அடக்கப்பட்டிருக்கிறான். முனாஃபிக்களின் தலைவர் யார்? அப்துல்லா இப்னு அபி சலூல். அவன் என்ன செஞ்சான்? உஹது யுத்தத்தில் முஸ்லிம்கள் உலக 70 சஹாபாக்கள் ஷஹீதாவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவன் இந்த அப்துல்லா இப்னு அபி சலூல். அவனுடைய அடக்கஸ்தலம் இங்கே தான் இருக்குது. அப்போ அவனும் சுவனவாதியா? இல்லை. நபி அவருடைய சிபாரிசு அவனுக்கு வருமா? வராது. அப்போ எப்படி இந்த ஹதீஸ் எப்படி புரிஞ்சு கொள்ற? நபி அவங்களுக்கு இந்த சிபாரிசு இருக்குன்னு சொன்னா அப்போ இது எப்படி புரிஞ்சு கொள்றேன்னு சொன்னா நபி அவங்க சொன்ன செய்தி அது யாருக்கு பொருந்தும் சொன்ன நபி அவங்க சிபாரிசு கலிமா சொல்லி அல்லாஹ்வை உளப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத அடியார் அடக்கப்படுகின்ற போது அவர்களுக்கு நபிகளாருடைய சிபாரிசு இருக்கிறது. இதை இப்படித்தான் புரிஞ்சு கொள்ளணுமே தவிர இதுக்குள்ளே போய் நாங்கள் மரணிச்சு இதுக்குள்ளே அடக்கப்பட்டோம்னு